பசிக்குதுமா. இருடி, நான் வேணா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். துணியை துவைச்சதே வரண்டி. தண்ணி இப்போதான் மோட்டர் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியோட துவைச்சா தானே அப்புறம் நம்ம மோட்டர்லேருந்து போட்டால் கரண்ட் புல்லு போடும். நிறையா இருக்குடி. இது ஊர் தண்ணி, நல்லா பிரிய தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதை துவைச்சதே ஓடி அரண்டி. கொஞ்ச நேரம் இருடி. என்ன செய்ய சொல்கிற? லீவு தானே, ஒரு பிரெட்டு வாங்கிட்டு வந்துருக்காருலப்பா. பிரெட்டை நினைச்சதுன்னு ஜாம் வச்சு அது பூரா தூங்குது. நீ மட்டும் ஸ்கூல் டைம்னா மட்டும் எந்திரிக்கவே மாட்டேன். லீவ் டே மட்டும் கரெக்டாக எழுந்திரிச்சிருவா. இதே இது நாளைக்கு எந்திரி வைப்போம். அப்படி நாளைக்கு பூஜா 100 பூஜா போட்டால் தான் எழுந்திரிப்பேன். ஒழுங்க மரியாதையை போய் வீட்டில் இருக்கிறத போய் ஏங்க பார்த்துக்கிட்டே இருக்காமா. அலசி போடுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ துணிமணி கிடக்கு. அலசுங்க. ஒரு பொழுது அலசறாருலங்க. இன்னைக்கு தான் மனுஷனை இழுத்து கொண்டு வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்கு. துணிமணி இருக்கு. அம்புட்டி தோச்சா கை விடுந்து அழுது பறிச்சு அலச சொன்னா நின்றுக்கிட்டே இருக்கிற பாருங்களேன். எப்படி கஷ்டம்னு தெரியுதாப்பா. துணி துவைக்கிற வேலை. வீட்டில் சும்மா இருக்குன்னு சொல்லுவீங்களே. எந்த ஆம்பளையாவது பொம்பளையில பார்த்து வீட்டில் சும்மா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் ஒரு நாள் பூரா உங்களை அந்த வேலையை பூரா பார்க்க விடணும். அப்புறமா சுங்கத்தில் சும்மா தானே இருக்குன்னு சொல்கிற வாய் வரவே வராது. துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, சமைக்கிறதுன்னு எம்பிட்டு வேலை இருக்கு. சும்மா இருக்கு. சும்மா நீங்கள் தான் ஆம்பளை தான் சும்மாவே ஊற சுற்றிட்டு உழுத காலம் மாதிரியே வர்றது. பொம்பளையில் வந்து சும்மா இருக்கு. வீட்டில் பிள்ளையை பார்த்து குட்டியை பார்த்து காய்ச்சி பூச்சுண்டு அதில் சமையல் நல்லா இல்லை. வீடை ஓடுது. ஐயோ மோதிரம் ஓடுது. சமையல் நல்லா இல்லை. சோப்போடு சரியில்லை. என்ன துவைச்சிருக்க அப்படின்னா இனிமேல் சொல்லுவியே. இந்தாங்க 19 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு. ஒரு நாள் பொண்டாட்டிக்கு பாத்திரம் வளை கொடுத்தோம். ஒரு நாள் உங்கள் ஒரு அக்கா வடக்கடையில் வந்து சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பாத்திரம் வளர்க்க பார்த்தீங்களா. தண்ணி நல்லா ஊர் தண்ணி கிளி வருது. சீமான அன்னைக்கு விட்டல வீடு புதுசாக குடியேறினா நிறைய துணி அழுகுதுங்க. அதான் எனக்கு சீமானை விடாமல் அலசிக்கிறாங்க. ஊர் தண்ணி வருது, எதுக்கு மோட்டர் தண்ணியை பயன்படுத்தினேன். தேவையில்லை வாயா அப்படின்னு எல்லா துணியும் துவைச்சா அலசி முடியாது. அலச கொடுத்துட்டு ஆளை எப்படிங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் இப்படி துணியை அலச விடணும். துவைக்க விடக்கூடாது. பாவம் நல்லா துவைக்க மாட்டாங்க. அலச விட்டுறணும். பார்த்தீங்கன்னா இப்படி அலசுறாரு ஆளு. நல்லா அலசுங்க. விரிச்சு விட்டு அலசுங்க. என்ன இன்னைக்கு தாங்க வாழ்க்கையிலே வாக்குப்பட்டு வந்து 19 வருஷம் ஆகுது. 19 வருஷத்துல இன்னைக்கு தாங்க துணி அலசி தராரு. முருகா இப்படியே ஆள் மாறிக்கிட்டே இருக்கும். ஜாக்கெட்லாம் அவசரமா இருக்கு.